விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 28/5/2024 வைகாசி 15 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். தொழில் சார்ந்த எல்லா உத்தரவாதம் இன்றைக்கி உங்களால் செய்து முடிக்க முடியும். உத்தியோகமோ படிப்போ வியாபாரமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் யாருக்காக என்ன சொன்னீங்கனாலும் அதெல்லாம் நடக்கிறது ஆச்சரியமாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய முயற்சிக்கு பல பாராட்டுகள் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தான் இன்றைக்கி ராஜா. ஸோ கவலை இல்லாமல் அந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பை சரி செய்து கொள்ளுங்கள். படிப்பு தடை நீங்கக்கூடிய காலகட்டம். இளைஞர்களுக்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க. வீடாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லா இருக்கும். குறிப்பாக புதியசாக பழகிறாங்கல்ல, ஹலோ அவ்வாரியூன்னு வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத வம்பு தும்பு பிரச்சனை வருவதற்கு சாத்தியம் உண்டு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. ரிஷபராசிக்காரங்க அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் கூடவே கூடாது. குட் மார்னிங், குட் ஈவினிங், சாரி, பிஸின்ட்டு ஓடிடணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருக்குது. சந்திராஷ்டமத்தில் என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் இரத்த பந்த உறவு இருக்கு இல்லையா, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருக்கு இல்லையா, அவங்களோட மட்டும் சண்டை வேண்டாம். தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தொழில் சார்ந்த விஷயம்லாம் ஒரு தடையும் இல்லை. வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடையும் இல்லை. வண்டி வாகனத்தில் மட்டும் ரிப்பேருக்கு சான்ஸ் இருக்கிறத மட்டும் மிதுன ராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ திடீர்னு பெட்ரோல் போடாமல் விட்றது, டீசல் போடாமல் விட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துன்னு ஓடுறது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லைன்னா நடுத்தருவில் வண்டி நிறுத்தி நம்மளை தொந்தரவு பண்ணோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? கடக ராசிக்காரங்க. பிரமாதமான அமைப்பு. ஆனால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. நான் ரொம்ப பிஸி செல்வின்னு சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஆனால் குடும்பத்தில் உங்களோட அவங்க தானே வாழ்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசி அவங்களுடைய நீண்ட நாள் என்ன குறையோ அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கண்டுக்காமல் போனீங்கன்னா வெளியிடத்தில் ராஜா வந்தாலும் வீட்டுக்கு கூஜா என்பதை மறந்துடாமல் இருங்க என்பது தான் இதனுடைய தத்துவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க. தொட்டது தொடங்கக்கூடிய நாள். தொழிலில் நல்ல ஏற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படும். புதிய கடன் கண்டிப்பாக ஏற்படும். அது சுபவரிய கடனாக மாறும். மனதில் இந்த சஞ்சலம் தீரும். எல்லாவற்றையும் சமாளிக்கலாம்னு நம்பிக்கை ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வாக்குவாதம் போகும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை ஏற்றவாறு உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய சிம்மம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு குடும்பம், வெளியிடம், தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க கன்னியா ராசிக்காரங்க. வெளியிடத்தை பார்த்துருப்பீங்க, உத்தியோகமே இருப்பீங்க, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சண்டை இருக்கும், பெற்றோர் பெரியோர் இடத்துல ஒரு மாதிரி மனஸ்தாபம் இருக்கும். அதெல்லாம் ஏற கட்டிடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய நாள்.
அவங்களுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க. அதே போல் உங்களுக்கும் நல்லது இன்றைக்கி கண்டிப்பாக செய்து முடிப்பதற்கு கிரகங்கள் உறுதியாக இருக்குது. வேறு என்ன வேணும்? அதோட தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆச்சரியமாக இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் எல்லாம் தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வதே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகம் சிலருக்கு புதுசாக கூட கிடைக்கும். அதே போல் ப்ரமோஷன் தடைகள், அந்த தடைகளிலிருந்து வெளியில் வருவீங்க. ஸோ அந்த தடை போனாவே சாதாரண ஒரு ப்ரமோஷனாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? விருச்சிக ராசிக்காரங்க. குடும்பத்தில் தைரியம் வரும். எல்லாவற்றையும் சமாளிக்கலான்னு நம்பிக்கை வரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. குடும்பத்தில் போய் சண்டை போடுறது இந்த நேரத்தில் சிக்கலாகிடும். விருச்சிகம் பார்த்துக்குங்க. ஏன்னா வெளியிடலாம் நல்லா இருக்குது. அதுக்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது சுபிட்சமாக காணப்படும். புது முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தடையாகவே இருக்கும். அந்த தடை இன்றைக்கி நீங்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எது முடியல இது முடியலன்னு சொல்லின்னு இருப்பீங்க. இப்பெல்லாம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு நம்பிக்கை வரும். ஒரு விதமான புத்துணர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் கொஞ்ச நாளாகவே வந்துடுச்சு. இன்னிலேருந்து உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா கொடுத்த வாக்கை எல்லா இடத்துலையும் காப்பாற்றக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் கூடாது. பிள்ளைங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது ஒரு குறை தெரிஞ்சால் அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு தயவுசெய்து பாருங்கள். என் பிள்ளை அப்படி செய்யாது, என் பிள்ளை இப்படி செய்யாதுன்னெலாம் நம்பாதீங்க. யாராவது ஏதாவது ஒரு குறை சொன்னாங்கன்னா உஷாராக கொஞ்சம் கண்டிக்காத மாதிரி இருந்து, ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, முதலீடுகளுக்கு உண்டான பண அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விரயம் காட்டுது. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனம் அமைப்பில் வித்தை காட்டாமல் இருக்கணும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மனம் நோகாதபடி பார்த்துக்கணும். அவசர கதியில் பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறத மட்டும் ஞாபகமாக வச்சுக்கினா தான் மற்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க. லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு,
மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, முதலீடுகளுக்கு உண்டான நல்ல காலம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தினருடன் கலந்து பேசி செய்யக்கூடிய விஷயமெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதை கண்கூடாக பார்க்கலாம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கிறதுனால தான் அடுத்த கேள்விகளையும் நீங்கள் எங்ககிட்ட கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புரியுது அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து இன்றைக்கி ஒரு கேள்விக்கான விடை வரப்போகுது. அது என்ன கேள்வி என்ன விடை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சந்தோஷ் சென்னையிலேருந்து கேள்வி கேட்டிருக்கார். குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஆனால் எனக்கு மாடர்னாக வைக்கணும்னு ஆசை. என் மனைவி ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் எழுத்து பேரை தான் வைக்கணும்னு விரும்புகிறாங்க. நான் எப்படி வைக்கணும்னு கேட்டிருக்கேன். ஒன்றும் ஆவேசம்லாம் படாதீங்க. மனைவிக்கு விட்டு கொடுத்த மாதிரி ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி முதல் எழுத்தை சூஸ் பண்ணிக்கின்னு உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்டான எவ்வளோ ஸ்வீட்டான நேமெல்லாம் இருக்குல்ல, அந்த முதல் எழுத்தோடு ஆரம்பிச்சுட்டா அந்த பேர் போதும். ஸோ அவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிங்க, உங்களுக்கும் உங்கள் குழந்தைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கூப்பிட்ற மாதிரி பேரை வச்சுக்கிங்க. புரியுதா? ஸோ இதுக்கெல்லாம் சண்டை வேண்டாம்.